Bro, 6 kilometer bus journey, bro. Out of 5 mood, bro. Really da? Me too. Olympia கிட்ட அங்க கரெக்டா பஸ் நான் லாக் ஆயிருச்சு எனக்கு. அந்த பஸ் சிக்னல் கிட்டத்தட்ட 3 சிக்னல் ஆகுது, பஸ் அந்த ரோட் வெளியே வரவே மாட்டேங்குது. பயங்கர ஸ்வெட். Which driver? You guys take it. Which driver is not for you. சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். அது தண்ணி பாட்டிலாம் வாங்கிக்கிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். ஆஹா, இவர் இப்படி ஏறிட்டாரா, நான் அப்படி ஏறுறேன். செட்டில் ஆயாச்சு. ஹே கைஸ், பெட்ரோல் பம்பில் இருக்கோம். பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. அங்கே நின்று காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பழம்லாம் வாங்கணும் ஃபுல்லாகவே. இந்த தடவை இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக போகலாம், ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் அது இதுன்னு சாப்பிடாம ஃப்ரூட்டாக சாப்பிட்டுட்டு போவோமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான். முன்னாடியே சாப்பிட்டோம். ஸோ அதையும் நான் காமிச்சிருப்பேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. கறி தோசை. பறக்க போகுது வண்டி. திருச்சிக்கு போய் ஒரு பிக் பண்ண போகிறோம். பார்ப்போம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ நம்ம எங்கன்னா இருக்கோம்? நம்ம எங்க இருக்கோம்? பல்லவத்தை போயிட்டு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கணும். அவகாசம் திண்டிவனம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். திண்டிவனம் தாண்டிட்டோமா? திண்டிவனம் தாண்ட போறோம். இன்னும் புதுசு ஒரு கேமரா காட்டுறது. நான் மட்டும் தான் கரெக்ட் டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். கடைசியா தான் வந்து கடைசியா தான் நம்ம அந்த டைலாக் போடு. மாதிரி கரெக்டா டைம் வந்து விட்டாச்சு. ஆமாண்டா, சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்டா 3 மணிக்கு கூட்டு வந்துட்டேன்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ட்ரை பண்ணிருந்தேன் எல்லாரும். இப்போ வத்தலகுண்டு தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். டெம்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு ஒன்று நின்னா இருட்டா இருக்கு, மூடிட்டு இருக்காங்க. அது சொல்லுங்க, எப்படின்னா இருக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு? தர்புருன்னு தான் போயிட்டு இருக்கு. சன் கிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போடலாமா? அப்படிதானே இருக்கு. லோவா இருக்குங்க. அவரும் அப்படிதானே இருக்காரு. நீங்க வாங்க. நல்லா இருக்கு. நாங்கள் வந்து மூணார் போயிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப போதை ஏறி ரொம்ப அதிகமாகி 2 பேர் ஒன்று ஒரு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இதுக்கு இருங்க கட்டுறேன். மெடிடேஷன் ஃபுல்லா அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவரு டிரைவரா? நான் முடிச்சுதான் இருக்கீங்களா? தூங்கிருக்கீங்க. அது அவாஸ் தி பிளேஸ்டா. இந்த மாதிரி பண்ண பிளேஸ் நல்லா இருக்கான்னு கேக்குறேன். இப்படின்னு சொன்னா ஏன்டா யாருன்னா சொல்ல மாட்டாரு ப்ரோ. விச் டைம் ப்ரோ யோகா பண்ணிட்டு இருக்கோம். மது வியூ பாயிண்ட்ரா. சி 1 வியூ பாயிண்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஜோக் இல்ல இல்லையா? இது என்ன தெரியுது? நல்லா வரீங்க ஆர்வமா. குறுக்க இந்த கௌசிக் வந்தா ரைட்டு தான். நான் 3 பேரெல்லாம் போட்டுருப்பேன். செம்ம மிஸ்டா சூப்பரா இருந்தது. அப்படியே ஓட்டுறதுக்கு ஃபைன் கொடுக்கறதால பார்த்துக்கணும். வேற மாதிரி Flashback. ஹலோ கைஸ், நாங்கள் மூணார் வந்து ரீச் ஆகிட்டோம்.
ஸ்டார் காட்டேஜ்னு சொல்லிட்டு 5 பேருன்றதுனால ஒரே ரூம் தான். அதனால அந்த ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கூட எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. மணி பாத்தீங்கன்னா இப்போ 11:30 ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுலாம் ரெடி ஆயிட்டேன். எல்லாம் ஆக்சுவலா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஒருத்தர் மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ 11 கிளம்பி அந்த சைடில் இருக்குங்களா அங்கே போயிட்டு அங்கே ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கு கீழே. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்து பிளான் பண்ணி வச்சிருக்காரு ஆல்ரெடி எங்கள் ரஞ்சித்தண்ணா. ஸோ அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரோ அப்படியே அவரோட போக வேண்டியதான். ஏன்னா இன்னைக்கு இந்த பிளான் இல்லை, எல்லாமே அவரே நான் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு பிளேசஸ் பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருக்குது. ஸோ 2 நாள் இருக்குது நமக்கு. இன்னையோட சேர்த்து 3 நாள். இன்னைக்கு முடிஞ்ச வரையும் சில பிளேசஸ் பார்ப்போம். நாளைக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல போகும்போது அதுக்கு நான் அடுத்த விஷயத்தை அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். How you are enjoying? That's speeding vehicle and டைம் காட்ட மாட்டேன். லைட்டா போய் நீங்களாம் முடிச்சிங்க போட்டதுக்கப்புறம் போட்டு மொட்டை எடுக்கணுமா அப்படின்னு சேர்த்தா சரி ஓகே. ஹலோ ஹலோ சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பாக்கலாம். சன் டிவி தான். நீங்க வேற யாரு? யாருக்கா போன போட்டு என்ன டிவி தெரியலன்னா என்ன? மூணாறு கேட்டீங்களா? பாத்துக்கோங்கண்ணா. மூணாறு ரோடே தெரியல. நம்ம எல்லாருமே வந்து இங்க பாருங்க, லைட் ஆஃப் அன் ஹவர் தெரியும். ஆனா அது பண்ண மாட்டாங்க யாரும். ஆமா லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணி விடும் ஃபுல்லாவே. இப்படி போட்டாலே வரலாம், ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இப்படி போட்டா சுத்தமா தெரியாது. கீழே இருக்கு. ஆனா உனக்கு ரோடு தெரியுது இல்ல? தெரியுது. எங்க தெரியுது? அவன் போய் சொல்றான். போடா நாளே ஓவர் ஆயிடுச்சு. இதுதான் பெட்டதி. எதி வேசாலும் இதுதான் வேசை சின்னதுதான். நீங்க போடுங்கண்ணா. இப்போ நம்ம ஆந்தி வேலை பார்த்து டாப் ஸ்டேஷன் 5 o'clock மேல அலோவ் பண்ண மாட்டாங்க, தெரியும்ல. நம்ம சீக்கிரமா டாப் ஸ்டேஷன் போடுவோம், அந்த வியூ பார்க்கணும். உங்களோட கருத்து? அவனுக்கு ஐயா வேணாம்ப்பா வேணாம்ப்பா, உங்ககிட்ட பேச்சு கொடுத்து நான் மாட்டதுக்கு இல்லை. விஜய் கார்ல பாத்துட்டு என்னடா சவுண்டு? ரிவர்ஸ் கியர் போட்டா கூட இதுல அப்படியே வருது அசோக். வண்டி என்னது ரிவர்ஸ் கியர் போடுறோம்ல, வண்டி ஒரு மாதிரி சவுண்ட் வருது. ரிவர்ஸ் கியர் ஃபர்ஸ்ட் எனக்கு போடவே முடியல, கஷ்டப்பட்டு நானே போடுறேன். நம்ம எக்கோ பாயிண்ட் ரீச் ஆயிட்டோம். நான் ஒரு வீடியோ எடுப்பீங்களா? கொஞ்சம் திமிரு உனக்கு மேலே தூக்கி போட்டு வளர்ந்து பாருங்க ஜாலி.
போடலையா கண்ணாடி போடுங்கண்ணா. போட்டே இருக்கு. ஆமாண்ணா, அப்பதான் அந்த ஒரு வைப் இருக்கும். கண்ணாடி போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மூஞ்சில ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், ஒரு ராஜபரமர அப்படின்னு நல்லா இருக்குண்ணா. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ விளையாடுற மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சினாரியோ டக்குன்னு மாறும்போது வந்து இருக்கலாம். அஜித் தெரியலாம். தெரியுது அவனுக்கு படத்துல வர மாதிரி. ನಮ್ಗೆ ಭಯ